ஃபன்னியாக இருக்கக்கூடிய சில முக்கியமான ப்ராக்டிஸும் இருக்குது. லிப் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப் ட்ரில் வந்து செலிப்ரிட்டிஸே நிறைய பேர் வந்து கைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லோருமே மாயமாளவுகளை தான் எடுப்பாங்க. அதே எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. வோக்கல் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லோருக்கும் நிறைய டிப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது யூடியூப்பில். ஃபன்னியாக இருக்கக்கூடிய சில முக்கியமான ப்ராக்டிஸும் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ட்ர் அப்படி சொன்னாலே வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறது தான் ஞாபகம் வரும். ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பேர் வந்து லிப் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப் ட்ரில்லில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் செலிப்ரிட்டிஸே நிறைய பேர் வந்து கைட் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வராது. ஸோ எச்சல் தான் வரும். அதனால் இப்படி இந்த ஜா இருக்கு இல்லையா, இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்படி பண்ணலாம். ஒரே ஃப்ரீக்குவன்சிலேயே சொல்லி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிடணும். சரிகம பதனிசா நம்ம சொல்கிறது ஆரோகணம் ஆரோகணம் பண்ணால் அது செம்ம ப்ராக்டிஸ். சரிகம பமகரியா பண்ணும்போது ஒரு ஸ்வரஸ்தானத்துலேயும் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது ஒரு தனி ப்ராக்டிஸாக இருக்கும். 12 ஸ்வரஸ்தானங்களும் நீங்கள் பண்ணும்போது ஃப்ரீக்குவன்சி வேரியேஷனில் உங்களுடைய இந்த இதுவும் மாறும். அது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். நான் ஒரு வாட்டி இதில் பண்ணி காமிச்சிடுறேன். இதே வந்து லோ மிட் ஹை பண்ணலாம். சாப்பாசா மாதிரி அடி வயிற்றுலேருந்து பண்ணணும். அவங்களுடைய வோக்கல் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லோருமே மாயமாளவுகளை தான் எடுப்பாங்க. அதே எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. இது அதே ராகத்துடைய சுரஸ்தானங்கள் தான் கரெக்டாக வந்ததான்னா தெரியாது. ஸோ இதை வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ப்ராக்டிஸே வேறு லெவலில் இருக்கும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். உடனே இன்றைக்கி பண்ணிட்டு நாளைக்கே சூப்பராக வரணும்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.